இந்த வீடுகளில்தான் பெண் குழந்தைகள் பிறப்பார்களாம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னது என்ன தெரியுமா? கருட புராணத்தில் உள்ள ஒரு கதையின்படி பகவான் கிருஷ்ணரிடம் அர்ஜுனன் எந்த செயலால் ஒருவரின் வீட்டில் பெண் குழந்தை பிறக்கிறது என்று கேட்டார். அதற்கு ஸ்ரீகிருஷ்ணர் பதில் கூறியுள்ளார். ஒரு நாள் அர்ஜுனனும் ஸ்ரீகிருஷ்ணனும் அமர்ந்திருந்தனர். இருவரும் பிறப்பு இறப்பு பற்றி பேசிக் கொண்டனர். அப்போது அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணனிடம், மாதவா, எந்த செயலால் எந்த பெற்றோருக்கு கன்யா ரத்னா கிடைக்கும்? அதாவது பெண் குழந்தைகள் பிறக்கும் வீடுகளை கடவுள் எப்படி தேர்வு செய்கிறார் என்று கேட்டார். அப்போது ஸ்ரீகிருஷ்ணர் கூறினார், அர்ஜுனா, ஒருவருடைய வீட்டில் மகன் பிறந்தால் அது அவனுடைய அதிர்ஷ்டம், அதாவது அந்த மகனுடைய அதிர்ஷ்டம். ஆனால் ஒருவருடைய வீட்டில் பெண் குழந்தை பிறந்தால் அது அந்த பெற்றோருக்கு அதிர்ஷ்டமான விஷயம். பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்த ஆண்களும் பெண்களும் தான் மகளை பெற்றெடுக்கும் பாக்கியத்தை பெறுகிறார்கள். மேலும் பெண் குழந்தைகளை தாங்கக்கூடிய அத்தகைய வீடுகளில் மட்டுமே பெண் குழந்தைகள் பிறப்பதற்கு கடவுள் தேர்ந்தெடுக்கிறார். செல்வம் இருந்தும் பெண் குழந்தைகளின் சுமையை தாங்க முடியாமல் சிலர் இருக்கிறார்கள். அதே சமயம் ஏழையாக இருந்தாலும் தங்கள் மகள்களை மிகுந்த அன்புடன் வளர்க்கும் சிலர் உள்ளனர். பிரபஞ்சத்தின் படைப்பாளருக்கு ஏற்கனவே யார் மகள்களுக்கு நல்ல பெற்றோராக இருக்க முடியும் என்று தெரியும். மேலும் இந்த பிரபஞ்சத்தை இயக்குவது மகள்கள். எந்த நாளில் இந்த உலகில் மகள்கள் பிறப்பது நின்று விடுகிறதோ அன்றே உலகம் நின்றுவிடும். பிறகு சில நாட்களில் இந்த பிரபஞ்சம் அழிந்துவிடும். பெண் பிள்ளைகள் தான் தங்கள் பெற்றோருக்கு மகளாக அதிக அன்பு செலுத்துகிறார்கள். பின்னர் திருமணம் முடிந்து மாமியார் வீட்டிற்கு செல்லும் போது மருமகள் மற்றும் மனைவியாக தனது அன்பை அங்கு பகிர்ந்து கொள்கிறார். அதன் பிறகு அவள் தாயானவுடன் அவள் குழந்தைக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறாள். அத்துடன் மகன் ஒரு குலத்தை நடத்துகிறான். ஆனால் மகள்கள் 2 குலங்களுக்கு பெருமை சேர்க்கிறார்கள் என்று அர்ஜுனனிடம் ஸ்ரீகிருஷ்ணர் கூறினார். பெற்றோர்கள் பிள்ளைகளை பொறுப்பாக வளர்க்க வேண்டும். ஆணாக இருந்தால் பெண்களை மதிக்கும் பண்பை கற்றுக் கொடுப்போம். பெண்ணாக இருந்தால் ஆண்களுக்கு மரியாதை செலுத்தும் குணத்தை வளர்ப்போம். ஆண் பெண் என சம உரிமை பேசினாலும் பிற உயிர்களை மதிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துவோம். நல்ல கதைகள் நன்மை பயக்கும். நன்றி, வணக்கம்.